என்ன அப்பா இறந்து விட்டாரம்மா. நாங்களும் போய் பார்க்க முடியாது. நான் இன்னொரு அண்ணன் அங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து இருக்கிற இடத்துக்கு விட்டவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஆஸ்பத்திரி இயங்கினார். அப்போ ஒரு தடையும் போகக்குள்ளபடியில் அங்கேருந்து வந்த ஆக்களோட தான் தாப்பனை கொடுத்துட்டு வந்து என்னடி சேர்ந்தேன். நிச்சயமாக அக்கா, உங்கள் வார்த்தைகளை கேட்கின்ற போது எங்களுக்கும் சோகமாக இருக்கிறது. சரி, அந்த நிகழ்ந்த விடயங்கள் எல்லாம் அவ்வாறு இருக்க, தற்போது உங்கள் 7 பிள்ளை செல்வங்களையும் நீங்கள் வளர்ப்பதற்கு, அன்றாட உணவு கொடுப்பதற்கு, அவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களோட வருமானம் என்ன? எனது மகனுக்கு 17 வயசு. இப்போ அவர் தான் கடை தொழிலுக்கு போகிறது. அப்போ கிழமைக்கு 4000 ரூபா அப்படி கொண்டுடுவேன். அந்த காசை எடுத்து இதை செய்கிறேன். 3 பேருக்கு 4500 ரூபா மாதத்தில் தாரவேன். அந்த காசையும் கொண்டு தான் இந்த வாழ்க்கை ஜீவியம் நடந்துட்டு இருக்கு. வறுமை தீயில் எரியும் குடும்பம் இனி வாரி என்ன உங்கள் கை கொடுக்கும்? வறுமை தீயில் எரியும் குடும்பம் இனி வாரி என்ன உங்கள் கை கொடுக்கும்? இந்த அன்பே சிவம் நிறுவனம் செய்கிற இந்த உதவி எங்களோட படிப்புக்கும் வருமானத்துக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கிற நாடி எங்களுக்கு கல்வியை தொடர முடியுது. அதுக்காக எங்களோட குடும்பத்தின் சார்பில் அன்பே சிவம் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். வணக்கம். நாங்கள் இன்று மாவடிவேம்பு ஏறாவு பெற்று மட்டக்களப்பில் இருக்கின்ற கோபிகாவனுடைய தாயாரை சந்திக்க வந்திருக்கின்றோம். அன்பே சிவன் நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனம் ஒன்று இங்கே இயங்கி வருகிறது. நிச்சயமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய சிறார்கள் இங்கே கல்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அக்கா, உங்களுடைய பிள்ளையினுடைய கல்வி தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நாங்கள் வறுமையில் வாழும் மக்கள், எங்களுக்கு உதவி செய்த சுவிஸ் நாட்டு அன்பே சிவம் என்ற நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இவ்வளவு காலமும் இந்த உதவியே இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். தற்போது கஷ்டத்தை போக்கி எங்களுக்கு கூடிய அளவு உதவி செய்த அந்த நிறுவனத்துக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஏழை மாணவர்களின் கல்வி தேடலுக்கு அன்பே சிவம் அமைப்பின் அளப்பெரிய கல்வி சேவை இது. நாங்கள் இன்று கிழக்கு பல்கலைக்கழக கலைத்துறை மாணவி செல்வி வேலாயுதம் சசிகலா அவர்களை சந்தித்து பேச வந்திருக்கின்றோம். நான் இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் கல்வியல் சிறப்பு கற்கிணரில் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் மிக வறுமையானது. இவ்வாறான நேரத்தில் 1ஆம் வருடம் கிழக்கு பல்கலைக்கழக விடுதியில் நாங்கள் இருந்து படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 2ஆம் வருட நாங்கள் வெளியில் போய் கற்கிணறிய தொடரணும். அப்படியான சந்தர்ப்பத்தில் பொருளாதார வசதிகள் வீட்லையும் இல்லை. அதே நேரம் அதை வழங்குறதுக்கு யாரும் முன்வரவும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அன்பே சிவம் அமைப்பால் உதவிகள் நமக்கு கிடைத்தது. அவர் அந்த உதவியால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறேன். என்னை போல இன்னும் கஷ்டப்பட்ட மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த அன்பே சிவம் அமைப்பால் நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு உதவிகரமாக கேட்கிறேன். என்னுடைய பேர் கனிமொழி கந்தசாமி. சொந்த இடம் மூதூர். இப்போ கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 3ஆம் வருடத்தில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்பா கூலி வேலை தான். 2006ஆம் ஆண்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு வீட்டாம் இழந்து இருக்க இயலாத என்ற கட்டத்தில் தான் இந்தியாவுக்கு போனாங்க. இப்போ எங்கட இடத்துல இருக்க இயலாத நிலைமை. அப்படி இருந்தும் ஏதோ சந்தர்ப்பத்தில் சொந்தக்காரர் அப்படி இப்படி என்று சொல்லி வீட்டில் இருந்து A-level கல்வியை முடிச்சிங்க என்று பண்ணி வந்தும் அப்பாட வருமானத்தில் தான் வாழ்ந்தாங்க. பெரிய கஷ்டப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர்கள் அந்த உதவியில் தான் 8 இயர் வரைக்கும் மேற்கொண்டு படிக்கக்கூடியதாக இருக்குது. 2003ஆம் ஆண்டு எங்களோட அப்பா செத்துட்டாங்க. நான் பொருளியல் கற்க 3ஆம் வருடத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த அன்பே சிவம் நிறுவனம் தான். இவங்களோட அறிமுகம் கிடைக்காவிட்டால் நாங்கள் 2ஆம் வருடத்திலேயே நான் படிப்பை முடிச்சுட்டு நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இவர்களுக்கு என்று